வணக்கம். தமிழ் மொழியின் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் என்ன ஷோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக சொன்ன ஷோ. இதில் நம்ம ஜென்ரலாக உள்ள திங்ஸ் அதர் தென் கரியர், அப்புறம் நம்ம ஆன்லைன் கோர்சஸ், டெக்னிக்கலாக தவிர ஜென்ரலாக உள்ள திங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கூகுள் பாட்காஸ்ட்டு, ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்கோ அங்கே கேட்கலாம். அண்ட் யூடியூப்லேயும் இதை நீங்கள் கேட்கலாம். பாட்காஸ்டிங் யூடியூப் வீடியோலாம் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி டூல்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னோடய பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக போடுறேன்னா அது போடல, இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் போடுறேன். பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நிறைய வீடியோஸ் ஒரு 2-3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன், அதுக்கப்புறம் போட மாட்டேன். அப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, மற்ற யூடியூபர்ஸ், அதாவது நிறைய யூடியூப் சேனல்ஸ் நான் பார்க்குறேன்ல, அவங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா க்ரியேட்டர்ஸ் நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நாட் ஒன்லி ஃபார் க்ரியேஷன் திஸ் ஒன், நிறைய வித்தியாசமான க்ரியேஷனுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு என்ன டூல்ஸ், என்ன கியர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கணும். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு இது பண்ண போகிறோம், யூடியூப்பில் பண்ண போகிறோம், இல்லைனா பாட்காஸ்டிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான மைண்ட் செட் நம்ம கொண்டு வரணும், எப்படி நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் செட்டுங்க. வீடியோ பாட்காஸ்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும். ஸோ இதை நான் பாட்காஸ்ட்னே சொல்கிறேன், பட் நீங்கள் வீடியோக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாட்காஸ்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், பேசிக்காக எதுவுமே வேணாம், மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா தேவையான ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுதான் அது, நத்திங் பட் மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். மொபைல் ஃபோனை வச்சு நிறைய பேர் கம்பெனியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போது மொபைல் ஒன்லி வச்சு மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாட்காஸ்ட்டோ வீடியோ யூடியூப்போ ஆரம்பிக்கணுன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு மொபைலே போதும். மொபைலில் ஆப்ஸு, மொபைலில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவை என்ன, ஒரு மைக்கு தேவை, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர், 2மே நம்ம மொபைலே வச்சுக்க முடியும். அது இல்லாமல் நம்ம பெரிய ஃபேன்சி டிவைஸ் தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு மைக் வேண்டும், இல்லை அந்த மாதிரி ஒரு மைக் வேண்டும், இந்த மாதிரி சிஸ்டம், கேமரா செட்டப்லாம் வேணும், பேக்ரவுண்ட் அப்படி இருக்கணும், நம்ம ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. இனிஷியல் ஸ்டார்டர்ஸுக்கு சொல்கிறேன். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது ஒரு கிராஜுவலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். பட் அந்த ஐடியா இருந்தால் போதும். நீங்கள் இப்போ பாட்காஸ்டிங்லாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு நமக்கு ஐடியா அண்டு நம்மளோட மைண்ட் செட்டு, உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து டெக்னாலஜி பிடிக்குது, அது போக நிறைய விஷயங்களும் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் மற்ற அதர் விஷயங்கள் பிடிக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிச்ச மாதிரி இருக்காதுல்ல, நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த மக்கள் பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங் வரவே வராது. பிடிக்காமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்காக பண்ண மாட்டோம், அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். கொஞ்ச நாள் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்க மாட்டோம், அப்புறம் யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். யாரும் பார்க்கல, சரி ஓகே போ அவ்வளோதான்ட்டு நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். அதுவே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். பார்க்குறாங்க பார்க்கல போங்க, எனக்கு வந்து நான் இந்த பண்ணுற வேலை பண்ணுறதுலேயே எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது, அதனால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஒருத்தர் 2 பேர் பார்த்தா கூட நமக்கு ஓகேவாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம பண்ணணும். அதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணால், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பிடிக்குது, ஒரு வித்தியாசமான ஏரியா, தமிழ் சங்க இலக்கியங்கள்லாம் பிடிக்குது, நான் வந்து அந்த காலத்தில் உள்ளதை பற்றிலாம் பேச போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பேசலாம், தப்பே கிடையாது. எனக்கு வந்து அந்த சங்க இலக்கியங்கள் பிடிக்குது, அது பிடிக்குதுன்னு நீங்கள் நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். பட் அது வந்து ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும். அப்படி பேசுனீங்கன்னா அதுக்குள்ளே செட் ஆஃப் த ஆடியன்ஸ் தான் வருவாங்க. அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி ஜென் நெக்ஸ்ட்டில் இப்போ இருக்க மாட்டாங்க. இந்த மில்லேனியல்ஸு 20 வயசு 30 வயசு அந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இருக்கலாம், ஒரு 1% 2% இருக்கலாம். மேக்ஸிமம் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசு அவங்கெல்லாம் வந்து அவங்க யூடியூப் தளத்தில் இருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும். அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, அவங்க எப்படி வீடியோவை தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க தான் வருவாங்க கரெக்டாக. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கணும், மக்கள் ஓரளவுக்கு பார்க்குற டாப்பிக்கும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லைன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், என்னையே ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, சோழர் காலத்து பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் தமிழ் பூமியில் ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். அண்ட் அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெருசாக என்னமோ பொன்னியின் செல்வனே எடுத்த மாதிரி பெரிய நினச்சிக்கிட்டு நான் அதை போட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணேன். சரி ஓகே, அப்போது அந்த ஒரு 4-5-10 இயர்ஸ் இருக்கும் ஆக்சுவலி.
அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிருக்கும்போது கொஞ்சம் பேர் போட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு வீடியோஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் பேர் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த ஊருக்குலாம் போய் பேசியிருந்தாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா 1000, 2000, 5000 அப்படின்ற மாதிரி வியூஸ் இருந்துச்சு. சரி நம்மளும் போடுறோம், உடனே இந்த அளவுக்கு வியூஸை தூக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் போய் போட்டு பேசி எடிட் பண்ணி போட்டாச்சு. இன்ன வரைக்கும் அது ஒரு 10 பேர் 20 பேர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் அதை பண்ணுறதுல எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. உட்காந்து நைட் உட்காந்து எடிட் பண்ண எல்லாமே எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. அது எல்லாமே ஓகே. பட் பார்க்குறாங்களா, மக்கள் பார்க்குறாங்களா, ரீச் அவுட், ஏன்னா நம்ம ரீச் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. சரி ஓகே, ஒரு இம்பாக்ட் பண்ணுறோம் மக்களை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இது அதில் வரல. அதுக்கப்புறம் ஸ்லோலி என்னாச்சுன்னா, அதனால தான் தமிழ் பூமின்ட்டு அப்போவே பேர் வச்சுருந்தது. ஸோ தமிழ் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு பிக் டேட்டா அந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கல் வீடியோ போடலாமே, டெக்னிக்கல் வீடியோ போட்டேன். எனக்கு டெக்னிக்கல் வீடியோ போடுறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த சோழர் காலத்து சங்க இலக்கியங்கள் போடுறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் வீடியோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது என்னாச்சு, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் நாளில் போடும்போது நிறைய பேர் பார்க்கும்போது என்னோட இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எனக்கு வந்து வீடியோ போடணுன்ட்டு இருக்குது அண்ட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் பேராவது பார்க்கணுன்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அது பார்க்குறதும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு மத்திய குறியீட்டில் வந்து நின்றதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நம்ம டெக்னிக்கல் வீடியோவே போடலாம். ஏன்னா நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, நிறைய பேர் லைஃபையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, இம்பாக்ட் பண்ணுது. ஸோ அது போடலான்ட்டு அப்போ ஸ்டிக்கர் ஆகிட்டு என்னோட இதை நான் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாகவே போட்டுட்ருந்தேன். ஆனால் எனக்கு மற்ற இன்ட்ரெஸ்ட்லாம் சுத்தமாக போயிடுச்சான்னா கிடையாது. நான் நடுவில் அந்த மாதிரி வீடியோஸும் போடுவேன். லைக் தமிழை பற்றி பேசுகிறது, மலையை பற்றி பேசுகிறதுன்ற மாதிரி வீடியோ நடுவில் போடுவேன். அது அந்தளவுக்கு வியூஸ் போகுது, பட் இட் இஸ் ஃபைன். ஏன்னா அது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் போடுறது. அவ்வளோ பேர் பார்க்கணுன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ பார்க்குற வரைக்கும் ஓகே. ஆனால் டெக்னிக்கல் வீடியோஸ் போடும்போது நிறைய பேருக்கு அது ரீச் அவுட் ஆகணும்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய இதை நான் வந்து கண்டுபிடிச்சேன். நடுவில் இந்த மீடியன் பாயிண்ட், நம்ம ஒரு தனியான உலகத்தில் சஞ்சரிச்சிக்கிட்டு இருக்காமல் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அவங்கள நோக்கி டைரெக்ட் பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கும் ஜாலியாக இருக்கணும். உங்களுக்கு ரெண்டு எலமெண்ட்டில் எது மிஸ் ஆனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து இழந்துருவோம். அதனால் இதை நம்ம பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நிறைய வீடியோஸ் நிறைய மற்ற சேனல்ஸ்லாம் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன்ட்டு ஒருத்தர் போடுறாரு, ஹரிபிரசாத் நினைக்கிறனோட பேர். ஸோ அவர் வந்துட்டு யூஎஸ்லாம் இருக்கார். அவர் டெஸ்டிங் பேக்ரவுண்டு, இன்ஃபோஸில் வேலை பார்க்குறாரு. அவர் வீடியோ பாருங்கள். இவர் ரீசெண்டாக ஒரு 3 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பித்தார். அவர் பக்காவாக போடுவார். ஒரு ப்ராசஸ் அவர் தான் சொன்னார். ஆக்சுவலி முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம், பட் அவர் ரீஹைட்ரேட் பண்ணார். அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக போட்டே காமிச்சிருக்காரு. அதாவது ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு யூ டூ த ப்ராசஸ், கடமையை செய் பலனை எதிர்பார்ன்னு எங்கள் ஸ்கூலோட லோகோ. ஸோ அதே மாதிரி தான் அவர் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ப்ராசஸை பண்ணுங்கன்னு அவர் கரெக்டாக டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணுவார். அவர் ஆட்டோமேட்டிக்காக அவரோட ரீச் வந்து அவரோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் இது வந்து ஒன் ஆஃப் த அப்ரோச். இந்த அப்ரோச் உங்களால் எடுக்க தோனியாக தான் ஃபாலோ பண்ணார். ஸோ இது ஒன் ஆஃப் த அப்ரோச். நீங்கள் வந்து இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா இன்னொரு அப்ரோச் கூட இருக்குது. இன்னொன்று என்ன, அதுவும் ப்ராசஸ் தான். ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னு தமிழில் ஒரு வீடியோ உண்டு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கன்சல்டன்சின்னு ஒன்று. அவர் வந்து ஃபேஸே காமிக்க மாட்டார். ஒரு இமேஜ் வச்சுட்டு பேசிகிட்டே இருப்பார். அவருக்கு கிட்டத்தட்ட 1000, 2000 அல்ல 100K 200K சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை பற்றி நான் பேசல, பட் ரீச் வந்து நிறைய இருக்குது. அவர் ஒரு விதமாக பேசுவார். அவர் இந்த மாதிரி நான் மைக்கை வச்சுட்டு பேசுறது அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபோனை வச்சுட்டு அவர் தெளிவாக அவர் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவரோட ப்ராசஸை. ஜஸ்ட்டு மைக்கை வச்சு நீங்கள் பேசுங்க, யூ வில் பி ஏபிள் டு ரீச் அவுட்ன்ற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கண்டுபிடிங்க. அண்ட் எது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நீங்கள் கண்டுபிடிங்க. அண்ட் போட்ட உடனே சக்ஸஸ் வந்துருமான்னா கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ போட்ட உடனே ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் பார்ப்போம். ஆனால் ஒரு லாங் டேர்மில் இது அப்படியே இங்கே யூடியூப்லேயே இருக்கும். ஸோ இது ஒரு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீடு வந்து மக்கள் வந்து திடீர்னு சர்ச் பண்ணுறாங்க, அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ போட்ட வீடியோ நீங்கள் அப்போ வந்து ரீச் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் அவைலபிளாக நம்ம கொடுத்துட்டோம். அது எப்போ வேணால் ஸ்லோவாக ரீச் அவுட் ஆகிட்டு அது போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் இட்ஸ் லைக் சென்டிங் அவுட் த வைப்ஸ் இன் த யூனிவர்ஸ் தான். எப்போ வேணால் உங்களுக்கு திருப்பி வரலாம், யாருக்கு வேணால் எப்போ வேணால் ரீச் ஆகலான்ற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராசஸில் இதுதான் மைண்ட் செட்டாக நான் வந்து பார்க்குறேன். இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த ரிசல்ட்ஸ். ஏன்னா ப்ராசஸ்லேயே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருச்சுல. நான் காலையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், பேசுகிறதுலேயே எனக்கு ரிட்டர்ன் கிடச்சதுக்கப்புறம் நான் எதுக்காக எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் திருப்பி வராங்கன்னு சொல்லணும். எனக்கு பிடிச்சது பேசுகிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம்.
அண்டு இதுதான் வந்து இந்த மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அண்டு இந்த நான் சொன்ன மிடில் கிரவுண்டு உங்களுக்கும் பிடிக்கணும், யூஸருக்கும் தேவையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை யூஸர்லாம் பார்க்க வேணாங்க, எனக்கு பிடிச்சா நான் போட்டுட்ருக்கேன், நிறைய பேர் நான் போட்டுட்ருக்கேன். நானே ஆக்சுவலி இன்னொரு பர்சனல் சேனல் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஆள் கூட பார்க்குறது தேவையே கிடையாது. நான் வந்து என்னோடய பர்சனல் வீடியோஸு அந்த இதை நான் போட்டுட்ருப்பேன். ஸோ அது எனக்கே பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிற்காலத்தில் அது ஒரு வீடியோ சேனல் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்காக அதை போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் கம்மிங் பேக் டு த கியர், என்ன வேணும் இப்போ நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மொபைல் இருந்தால் போதும். அண்ட் நம்மக்கிட்ட எல்லாருமே சிஸ்டம் இருக்குது இப்போ. ஸோ சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டமில் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க. நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா OBS யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து OBS யூஸ் பண்ணுங்கள். இது ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டுங்களே, இதுதான் OBS. நீங்கள் நெட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். OBS டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக சூப்பரான சாஃப்ட்வேர். இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேரு. எது வேணால் மல்டிபிள் யூஸ் கேஸஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மல்டிபிள் கேமரா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலாக கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும், ஆனால் படிச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ப்ரொஃபஷனல் குவாலிட்டி, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு பில்லாம் பண்ணிட்டுருக்கேன். வீடியோவும் இந்த பார்த்தீங்களா ஓரத்தில் கொண்டு வந்துட்டேன். அண்டு ஃபுட்டர் இந்த இமேஜ் போட்டிருக்கலாம், இந்த இமேஜ் போட்டுக்கலாம். அப்புறம் மல்டிபிள் மைக்ஸ் வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ OBSன்னு இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நான் ரொம்ப நாளாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறத ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. லைக் நம்ம நோட் பேட்லேயோ இதுலேயோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் கேமரா குவாலிட்டி அதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்க்க தேவையில்லை. இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ போடுங்க. அதான் நான் சொன்னால் அந்த ஒரு வீடியோ தான். அதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா அந்த வீடியோலேயே நான் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு போடுவேன்றதுக்கு நம்ம ரொம்ப டிலே பண்ணி வெயிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த வீடியோ பாட்காஸ்ட்டோ பேசி போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் அந்த வீடியோ பிடிச்சவங்க அதை கேட்டுட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் அட்லீஸ்ட் ரீச் ஆகுது இருக்கும்ல, யாராவது கேட்டுட்ருப்பாங்க, யாராவது சர்ச் பண்ணலாம் அந்த கேப்பில், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் நான் நினச்சேன்னா ஒரு வீடியோலேயே நான் வந்து மேக்ஸிமம் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டில். பட் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 100-200 வீடியோ போடுங்க. மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது இதில். நீங்கள் 100-200 வீடியோ போடுங்க. ஏதாவது ஒன்று வந்து லைக் நிறைய பேர் பார்க்குறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகி அது பார்க்க வருவாங்க. அது பார்க்க வந்துட்டு மற்ற வீடியோவும் பார்ப்பாங்க. இப்போ நீங்களே எப்படி யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஏதாவது ஒன்று திடீர்னு வைரல் ஆகுது. அந்த வைரலானவொன்னு என்ன பண்ணுறோம், அந்த வீடியோ போய் பார்க்குறோம். அதுக்கு சரி மற்ற என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்குறோம்ல. ஸோ அதே லாஜிக் தான். நீங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணி நிறைய கண்டென்ட் போட்டுட்ருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணிட்டு டெய்லியோ இல்லை வீக்லியோ அந்த மாதிரி நீங்கள் சும்மா வீடியோ போட்டுட்ருங்க. பர்சனல் டைட்டில் நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லாங் டைமில் உங்களோட ரீச் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் பாட்காஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு பிஹைண்ட் த ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இதில் என்னெல்லாம் இது வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா போட்டுக்கிட்டே இருக்கோம், போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி வரும். அப்படின்னா பிரேக் எடுத்துக்கோங்க, திருப்பி வந்துடுங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ட்ரை பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி டான்ஸ் எல்லாம் ஆடி போட்டேன், பாட்டெல்லாம் பாடி போட்டேன். அந்த மல்டிபிள் இந்த பேசுகிறாங்களா அந்த வீடியோ நானும் பண்ணல. பட் நான் முன்னாடி அண்ணாச்சி கடைன்ற ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் வந்து அண்ணாச்சியாக வந்து ஆர்டிவி சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ இது நீங்கள் வந்து ஆர்ட்டாக க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டர் இந்த இடத்துல. ஸோ க்ரியேட்டராக நீங்கள் இருந்துட்டு இது ஒரு ஆர்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோடய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷனை நம்ம எப்படி சிம்பிளாக ஜாலியாக பேசலாம் அப்படின்றது. இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு டெக்னிக்கல் வீடியோ பார்க்குறதுக்கும் ஒரு பரிதாபங்களோ இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஒருத்தன் வந்து இன்டர்வியூ வந்து பேசுகிறாங்கலாம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் வீடியோ பார்க்கும்போது நம்ம மைண்டை வந்து அங்கே கொடுக்கணும். லைக் என்ன சொல்கிறது, இட் டேக்ஸ் சம்திங் ஃப்ரம் யுவர் மைண்ட். உங்களுக்கு வந்து மைண்ட் அட்டென்ஷன் தேவைப்படுது. ஏதாவது விட்டோன்னா புரியாமல் வச்சு என்னென்னு போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும். அதுவே எது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படித்தோன்னா, சார் ஒன்று படிச்சிட்டோம், கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுவே வீடியோவில் சும்மா டெக்னிக்கலாக இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் விட்டுட்டீங்க அப்படின்னா போயிடும். ஸோ என்னோடய நோக்கம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, டீப் டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். அது போக ஜாலியான டெக்னிக்கல் வீடியோஸும் க்ரியேட் பண்ணோம். ஃபன்னாக இருக்கணும் வீடியோனா, நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுறேன் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தான் சொல்லணும் ஆக்சுவலி இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ கொஞ்சம் ஜாலியாகவும் நம்ம வந்து பேசணும், கேஷுவலாக பேசணும். அப்போ தான் வந்து ஒரு சாதாரண இந்த வீடியோ பார்க்குற மாதிரி, என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்குற மாதிரி டெக்னிக்கல் வீடியோவும் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும். என்னோட ஆசை என்ன, ஒரு முழு நீள டெக்னிக்கல் படம் எடுக்கணும், ஷார்ட் ஃபிலிமாவது எடுக்கணும் அட்லீஸ்ட். அந்த ஆங்கில நான் கதையெல்லாம் எழுதி வச்சுருந்தேன், அந்த டெக்னிக்கல் காதல் அப்படின்னு எழுதி அதை போட்டுட்டு இருந்தேன் யூடியூப்பில்.
ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன அது என்னோடய ஆசை. அது நிறைவேறாதுன்னு தெரியல, நிறைவேறலன்னு பிரச்சனை இல்லை. பட் அப்படி ஒரு ஆசை இருக்குது எனக்கு. நம்ம ஃபுல்லாக ஒரு டெக்னிக்கல் படம் மாதிரி எடுத்து அதை நம்ம ஒரு நல்ல சூப்பரான மக்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இன்ஸ்பிரேஷனாக பண்ணலாம். இதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, நம்ம யூடியூப்பில் போடுறது தான் நம்ம லெவலுக்கு. அவ்வளோதான். அது நமக்கு தெரியும், எனக்கு தெளிவாக தெரியும். தேட்டரில் போய்ட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போகிறதுன்றது இட் இஸ் நாட் பாசிபிள் ஆர் ஃபீஸபிள் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன். பட் நடந்துச்சுன்னா நல்லது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே ஜாலியாக இருக்கும். எப்படி பண்ணலாமா டெய்லி ஐடியாஸ் கொட்டுங்க. அப்படியே அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு உங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணோம், அப்படியே போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டிஜிட்டல் மீடியாவில் நம்ம நிறைய ஷேர் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் போடுறேன், ட்விட்டர் போடுறேன், எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம இந்த ட்ரக் விற்கிறவங்க ட்ரக்கு கன்சியூம் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருப்போம். யூடியூப்பில் போய்ட்டு ஷார்ட்ஸ் போடுறேன், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் போய் போடுறேன்னா நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் போடுறேன் பேர் வழின்ட்டு நான் பேரை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்லேயே காட்டும் எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. எல்லா ஆப்லேயுமே காட்டும். ஸோ இது என்னோடய ஆப் இதில் காட்டுது பார்த்தீங்களா, எனக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு. அதுமாதிரி உங்கள் ஆப்பில் நீங்கள் செட் பண்ணி அதை கான்ஷியஸாக பாருங்கள். ஏன்னா நம்ம கிரியேட்டர் ஆகிற பேர் வழின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவோம். நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸராக இருந்த கிரியேட்டராக இருங்க எல்லாம் போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யூஸராக இருந்தாலும் ரொம்ப இந்த மாதிரி டயத்தை அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது உண்மையிலே ஒரு மைண்டே இது பண்ணுது. அதுக்கு புக் படிக்கலாம், வேறு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணலாம். அண்ட் நம்ம கன்சியூமராக இருந்துட்டு கிரியேட்டராக மாறும்போது உங்களுக்கு அதில் ஒரு மைண்ட் ஷிஃப்ட்டே கிடைக்குங்க. நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு மைண்டே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் இதுக்காகவும் நீங்கள் கிரியேட்டர் ஆகலாம், கிரியேட்டராக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் எல்லாருமே கிரியேட்டர் ஆகிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருமே இன்னொரு வீடியோ ஃபார்மில் தான் வரணும், ஆடியோ ஃபார்மில் தான் வரணும்னு கிடையாது. நீங்கள் யூ கேன் கம் இன் ஜஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் வரலாம், வீடியோவில் வரலாம், பிளாக் எழுதலாம், லிங்க்டின்ல பிளாக் எழுதலாம். நான் முன்னாடி பிளாக் எழுதிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒன்று சொல்லணும்ட்டு ஒரு பிளாக் எழுதியிருந்தேன். onnusollanum.blogspot.com எழுதினேன் பார்த்தீங்களா. அந்த காலத்தில் இந்த மாதிரி எழுதுறது எனக்கு பிடிக்கும். இந்த சோழர் காலத்தில் பயணம், அப்புறம் கிராமத்து தீபாவளி, இது மாதிரிலாம் நிறைய எழுதிட்டுருப்பேன். ஸோ நீங்கள் என்ன ஃபார்மில் வேணால் நீங்கள் வரலாம், எந்த ஆர்ட் ஃபார்மில் வேணால் யூ கேன் கம். இந்த ஆர்ட் ஃபார்ம் தான் அப்படின்னு நீங்கள் ஸ்டிக் பண்ண தேவையில்லை. ஷார்ட் ஆர்ட் ஃபார்ம் எதில் வேணால் வரலாம். அதில் நீங்கள் அதை ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா நிறைய பேர் கிரியேட்டர் ஆகிட்டு இருக்குது. தட் இஸ் வெரி குட். ஸோ கிரியேட்டர் ஆகுங்க, ஆனால் ரொம்ப அதை கன்சியூம் பண்ணிடாதீங்க. லைக் டோன்ட் கன்சியூம் டூ மச் ஆஃப் இது. அப்படி கன்சியூம் பண்ணிட்டே போனால் நமக்கு ஷார்ட் வீடியோஸ் ஒரு 1000 வீடியோ பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு தலைவலி வரும். எதுக்காக இது பார்க்குறோன்னு தெரியாமல் நம்ம அந்த ரேபிட் ஹோலில் போயிட்டுருப்போம். ஆக்சுவலி நான் ஒரு புக்கும் படிச்சுட்ருக்கேன், லூப் அப்படின்ட்டு ஒரு புக்கு. நான் அதை பற்றி படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை பற்றி போடுறேன். ஸோ லூப்புன்ட்டு இந்த புக்கு தான் படிச்சுட்ருக்கேன். 2022 வந்திருக்கு. இதெல்லாம் கிடையாது, என்ன சொல்கிறது, ப்ரோமோலாம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரோமோ நான் போட்டதில்லை, அட்வர்டைஸ்மெண்ட் இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ இதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லை. பட் நான் படிச்சுட்ருக்கேன். நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு பாட்காஸ்ட்டோ வீடியோவோ நான் போடுறேன். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் இதில் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கொலாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டீட்டெயில்ஸ் கீழே வந்துகிட்டே தான் இருக்குது, போவே இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோவை, இந்த பாட்காஸ்ட்டை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.